கௌரவ எம்பி அர்ச்சனாவுடைய வீடியோ பதிவு நான் ஏன் போறேன்னு சொன்னா, கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் வந்து என்ன மதிக்கிறாருங்க. என்ன மதிக்கிற ஒரு மனிதனை நான் எதிர்த்து பேச மாட்டேன். இதுவரைக்கும் என்ன மனநோற மாதிரி ஒரு வார்த்தை அவர் விட்டது கிடையாது. நான் வந்து பெரிய படிச்ச ஒரு பெரிய அறிவாளி கிடையாது. என்ன ஒருத்தர் மதிக்கும் பொழுது வந்து அவரை மிதிக்க சொல்றீங்கன்னா எனக்கு புரியவே இல்லை. எனக்கு இது ஒருத்தர் கௌரவம் தாராரு, என்ன மதிக்கிறாருன்னு சொன்னா அவரை போய் நான் மிதிக்க சொல்றீங்க. வணக்க மக்களை, நான் விஜயதரன். இந்த கமெண்ட்டை பாருங்க. மிஸ்டர் ஜெஃப்னா தமிழன், இவங்களும் ஒரு யூடியூபர் மாதிரி தான் இருந்தது. இவங்க வந்து உங்களை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆரம்ப காலத்தில் கௌரவ எம்பி அர்ச்சனாவுடைய வீடியோ பதிவுகள் நாங்கள் போகிற நேரத்தில் வந்து என்ன சொல்றது, வன்மத்தை கொட்டுற கமெண்ட் பதிவுகள் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட என்ன சொல்றது, எங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி, எங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி எவ்வளவோ கமெண்ட் பதிவுகள் போட்டு எங்களோட என்ன சொல்றது வம்பெழுத்திருந்தாங்க. நிச்சயமாக இவருக்காக வீடியோ பதிவு போட்டு தெளிவுபடுத்த முற்பட்டிருந்தான். நீண்ட நாளைக்கு பிறகு வந்து மீண்டும் என்ன சொல்றது நம்மளை வம்பெழுத்திருக்காரு. ஓகே, அவர் அதே தொனிதான், அவருடைய அதே பாணி இன்னுமே அவர் வந்து தன்னுடைய மனநிலையில மாற்றம் இல்லை. என்ன சொல்றது, அந்த குரோதம், அந்த வன்மம் அப்படியே இருக்கு. என்ன சொல்றது, அடுத்தவன் காசுல நம்ம சாப்பிட்றாங்க. உங்களை அந்த கமெண்ட் பார்த்துருப்பீங்க தானே, அடுத்தவன் காசுல நம்ம சாப்பிட்றோம்னு சொல்லி. இந்த வீடியோ ஊடாக ஒட்டுமொத்த எங்களுடைய தமிழர்கள்ட்ட வந்து ஒரு என்ன சொல்றது கேள்வி எழுப்புறேன்னு சொன்னா, நான் யார்கிட்டையாவது ₹1 காசு வேண்டியிருப்பேனா? நீங்க ஓப்பனா சொல்லுங்க, பிரச்சனை இதுல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து யார்கிட்டையும் எனக்கு காசு தாங்கன்னு கேட்டிருப்பேனா? இல்ல யாரும் எனக்கு காசு அனுப்பியிருப்பீங்களா? இல்ல. நான் யாருடைய காசுலையும் நான் வாழல. தெளிவா வந்து புரிஞ்சு கொள்ளுங்க. இவங்க அதுல சொல்றாங்கன்னு சொன்னா அடுத்தவன் காசுல வாழ்றாங்கன்னு சொல்லி. ப்ரோ, நான் 2019 யூடியூப்ல இருக்கிறேன் ப்ரோ. தெளிவா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் வந்து உங்களை எல்லாருக்கும் தெரியும் எப்ப அரசியலுக்கு வந்தாருன்னு சொல்லி. அதுக்கு பிறகு அவர் சம்பந்தமான வீடியோ பதிவுகள் போட்டுறாங்களோ இல்லைன்றே இல்லை, நாங்கள் இல்லைன்னு சொல்லையும் இல்லை. பட் நாங்கள் எல்லாருடைய வீடியோ பதிவுகளும் போடுறோம். இப்போ வந்து அடுத்தவன் காசுல சாப்பிட்றேன்னு சொன்னா அதுக்கான விளக்கம் முதல் உங்களுக்கு தெரியுமா? நீங்க பாடசாலை போயிருக்கிறீங்களா? முதல் தப்பா நினைக்காதுங்க. நான் வந்து யாரையுமே அசிங்கப்படுத்தல, அசிங்கப்படுத்துற ஒரு துணி இல்லை. நீங்க உங்களோட கமெண்ட்டை பார்த்தாலே தெரியும் நீங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல்ல எப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல இருந்து வந்துக்கிறீங்கன்றதே திட்ட தெளிவாக தெரியும். என்ன சொன்னா, நம்ம வந்து பேசுற வார்த்தை பிரியவங்கள் மற்றும் நம்ம வந்து பதிவிடுற ஒவ்வொரு கமெண்ட் பதிவிலேயே நம்ம எவ்வாறு பட்ட சமூகத்தை சேர்ந்தாங்கன்னு சொல்லி திட்ட தெளிவாகவே தெரிஞ்சிடும். நீங்க வந்து ஒரு கமெண்ட் கிடையாது, ஏகப்பட்ட கமெண்ட்கள்ல வந்து நாகரிகமற்ற ஒரு வன்மத்தை தூண்டுற விதமான பதிவுகள்லாம் போடுறீங்க. நண்பா, உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கோ அவ்வளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாம நாங்க வீடியோ பதிவு செய்யல. அதை ஒன்று தெளிவா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு உங்களோட முகத்தை கூடி காட்டி இந்த ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண முடியல. பிறகு வந்து அடுத்தவர்களை திருத்த முற்படுறீங்க, நான் புரியல. கௌரவ எம்பி அர்ச்சனா தொடர்பான வீடியோ பதிவு போட்டுட்டா நீங்க உடனடியா என்ன கேடு கட்டவன்னு சொன்னீங்கன்னு சொன்னா எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. இந்த நாட்டின் அரசாங்கம் வந்து என்ன சொல்றது, இந்த நபருடைய வீடியோ பதிவு போடுறதுக்கு தடையண்டு அறிவிச்சா நம்ம போட மாட்டோம். புரியுது? அந்த நாட்டின் சட்டத்தை மதிச்சு தான் நாங்கள் நடக்கிறோம். இந்த நாட்டின் சட்டம் எதை சொல்லுதோ அதைத்தான் செய்வோம். இந்த நாட்டின் சட்டத்துல அது அப்படி எல்லாம் கிடையாது. கௌரவ எம்பி அர்ச்சனாவுடைய வீடியோ பதிவு போடக்கூடாதுன்னு இந்த நாட்டின் சட்டம் சொல்லல. தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. அதே சமயத்துல வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் உள்ள போய் பார்த்தோன்னா ஒரு கௌரவ எம்பியுடைய வீடியோ வந்து பதிவிட்டுக்கிறீங்க. இப்ப நீங்க அந்த கட்சியை சேர்ந்தவரான்னு கேட்டா எனக்கு ஒரு சந்தேகம் எழும்பும். நீங்க அந்த கட்சியை சேர்ந்தவரா என்று சந்தேகம் எழும்பும் பொழுது வந்து நீங்க வந்து அதற்காகத்தான் இந்த வன்மத்தை கொட்டுறீங்களான்னு நான் கேள்வி எழுப்பலாம். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை நண்பா. நான் வந்து அந்த நீங்க நேசிக்கிற கௌரவ எம்பியை நான் மதிக்கிறேன், நேசிக்கிறேன். ஏன்னு சொன்னா அது எங்களுடைய எம்பி. அப்ப அவங்க கௌரவ எம்பி அர்ச்சனா மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த என்ன சொல்ற வடக்கு கிழக்கிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்கட எம்பி, தமிழர்கள். நாங்க வந்து அப்படித்தான் பார்க்கிறோம். இப்ப அவர்கள் எங்களை மதிச்சு ஒரு நிகழ்வுக்கு கூப்பிடும் பொழுது கட்டாயமா அந்த நிகழ்வுக்கு போயிருக்கேன். நீங்க அதுல போட்டிருக்க கௌரவ எம்பி அவருடைய ஒரு நிகழ்வுக்கும் நான் போயிருக்கேன், எடுத்து போட்டிருக்கேன். எனக்கு வந்து இங்க பாரபட்சமே கிடையாது, பாகுபாடும் கிடையாது. என்ன ஒரு மனிதனாக மதிச்சு எந்த கௌரவ இந்த நாட்டின் பாராளுமன்ற உறுப்பினர்களோ இல்ல கௌரவ எந்த கட்சிகள் என்ன அழைச்சா கூட நாம் வந்து அந்த இடத்துல போய் எடுத்து போடுறதுக்கான உரிமை. அவங்க கூப்பிடும் பொழுது, அவங்க என்ன மதிச்சு கூப்பிடும் பொழுது வந்து நான் எடுத்து போடுவேன். அதுல எனக்கு எந்த வித பாகுபாடும் கிடையாது. நீங்க ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. கௌரவ எம்பி அர்ச்சனாவுடைய வீடியோ பதிவு நான் ஏன் போடுறேன்னு சொன்னா, கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் வந்து என்ன மதிக்கிறாருங்க. என்ன மதிக்கிற ஒரு மனிதனை நான் எதிர்த்து பேச மாட்டேன். அது யார் என்ன தலகலா என்றாலும் பேச மாட்டேன்.
நீங்க எல்லாருமே திட்ட தெளிவா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க ஒன்று ஒரு 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 விடயத்தை எல்லா கௌரவ எம்பிமார்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க எவ்வளவு சக மனிதரையோ இல்ல உங்களுடைய வாக்காளர்களை நேசிக்கிறீங்களோ அவ்வளவுத்துக்கு உங்களுக்கு அன்பு காட்டுவாங்க. அதுதான் என்னுடைய நான் தனிப்பட்ட முறையில் அறிஞ்சு கொண்ட விடயம். கௌரவ எம்பி அர்ச்சனா தொடர்பாக எல்லாருமே அப்படி இப்படிலாம் சொல்றீங்க. நேரடியாக கௌரவ எம்பி அர்ச்சனா அவரோட நான் பழகிறேன். உண்மையாவே என்னில அவர் காட்டுற அன்பு உண்மையாவே ஒரு வித்தியாசமான அன்பு. நீங்க கேட்கலாம், கௌரவ எம்பி அர்ச்சனாவுடைய வீடியோ பதிவை நீ போடுறதாலான் உன்னை கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் மதிக்கிறாருன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் எனக்கு வீடியோ தந்துதான் அவர் ரீச் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நான் அவ்வளவு பெரிய யூடியூபரும் கிடையாது. நம்ம ஒரு 2000 இல்லைன்னா மேக்சிமம் போன ஒரு 5000 மாதத்தில் ஒரு 10,000 வியூவர்ஸ் அப்படித்தான் நம்முடைய சேனல் ஓடும். தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம அவ்வளவு குவாலிட்டியான போன்லேயும் நம்ம வீடியோ பதிவுகள் செய்கிறதில்லை. அதன் அடிப்படையில் தெளிவாக நீங்க புரிஞ்சு கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் ஒரு நிகழ்வுல கலந்து கொள்றாருன்னு சொன்னா அவருடைய வீடியோவை அவரே எடுத்து அவருடைய யூடியூப் சேனல்ல போட்டாருன்னு சொன்னா அவருக்கு ஏகப்பட்ட ரீச் ஆகும். என்ன சொல்றது, அதுக்கான காசும் அவர் சம்பாதிச்சு கொள்வார். தனிப்பட்ட முறையில் அவர் கூடும். ஆனா விஜயையும் கூப்பிடுங்கன்னு அவர் சொல்றாரு, அவர் சார்ந்தவர்கள்ட்ட சொல்றாரு. அப்ப நானும் போய் அந்த வீடியோ பதிவு எடுத்து போறேன். அதுக்கான மரியாதையும் அதுக்கான அன்பையும் கௌரவத்தையும் தாராரு கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள். உண்மையாவே நான் சொல்றேன், இவ்வளவு காலம் அவருடைய பழகின காலத்துல இதுவரைக்கும் என்னை மனநோடுற மாதிரி ஒரு வார்த்தை அவர் விட்டது கிடையாது. நான் பெரிய படிச்ச ஒரு பெரிய அறிவாளி கிடையாது, நான் பெரிய மேதை கிடையாது. என்ன அவர் மதிக்கிறாருங்க. என்ன ஒருத்தர் மதிக்கும் பொழுது அவரை மிதிக்க சொல்றீங்கன்னா எனக்கு புரியவே இல்லை. புரியுதா? நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. எனக்கு இது ஒருத்தர் கௌரவம் தாராரு, என்ன மதிக்கிறாருன்னு சொன்னா அவரை போய் நான் மிதிக்க சொல்றீங்க. ஒவ்வொரு கமெண்ட்லயும் வன்மத்தை கொட்டுறீங்க. கௌரவ எம்பி அர்ச்சனாவுடைய வீடியோ பதிவு போடும் பொழுது ஒவ்வொரு கமெண்ட்லயும் வன்மத்தை கொட்டுறீங்க. இன்னொருத்தர் நேசிக்கும் பொழுதையா அவரை என்னடையா கொச்சப்படுத்த முடியும்? என்ன உங்களுக்கு கொஞ்சம் கூட மண்டையில் அறிவில்லையாங்க? உங்களுக்கு ஒரு கௌரவ எம்பியை நேசிக்கிறதுக்கு உரிமை இருக்கு, இல்ல ஒரு கட்சியை சார்ந்து இருக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னா எங்களுக்கும் ஒரு கௌரவ எம்பி அவர்களை நேசிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அதை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. புரியுதா? நீங்க ஒரு என்ன சொல்றது, இன்னொரு எம்பியை நேசிக்கிறீங்க, அவர் சம்பந்தமா வீடியோ பதிவு போறீங்கன்னு சொல்லி நாங்க நொட்டுறோமா? இல்ல. ஏன்னு சொன்னா அது உங்களுடைய உரிமை, அது உங்களுடைய சுதந்திரம். உங்களுடைய சுதந்திரத்தில் நாங்க எவ்வளவுக்கு தலையிடக்கூடாதோ அதே போல மற்றவர்களுடைய சுதந்திரத்திலே நீங்க தலையிடக்கூடாது. புரியுதா? பிடிக்கலன்னா தட்டிட்டு போங்க, அவ்வளவுதான். நான் எனக்கு இந்த 10,000 ஓடணும் 20,000 ஓடணும் எல்லாம் கிடையாது. நான் சந்தோஷத்துக்காக வீடியோ பதிவு போறேன். நான் நீங்க எல்லாரையும் மாதிரி என்ன சொல்றது, அடுத்தவனை வச்சு சம்பாதிக்கிறீங்கன்னு சொன்னதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. அது மட்டும் இல்ல, முக்கியமா இந்த வீடியோ பதிவு செய்யறதுக்கான காரணம் என்ன சொன்னா, என்ன நேசிக்கிற சப்ஸ்கிரைப் உங்களை திட்டி இருந்தாங்க, நான் கமெண்ட் பார்த்திருந்தேன். உண்மையாவே அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன். அவங்க சார்பாக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன். ஏன்னு சொன்னா யாரையுமே நம்ம வன்முறை தூண்டுற மாதிரியோ ஒருவரை இழிவுபடுத்துற மாதிரியோ என்றைக்குமே வார்த்தை பெரியவங்க விடக்கூடாது. என்ன நேசிக்கிற சப்ஸ்கிரைபர்கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள், அவங்க திட்டினா திட்டிட்டு போகட்டும். நீங்க ஒரு அவங்க சொல்ற கருத்துக்கு எதுவும் தவறு இருந்தா நாகரிகமான முறையில அந்த கருத்தை எடுத்து வைங்க. என்றைக்குமே யார் மீதும் வன்மத்தை கொட்டாதுங்க. நாங்க சக மனிதனை நேசிப்போம். என்ன சொன்னா இங்க எவ்வளவு வன்மங்கள் எல்லாம் பார்த்தாச்சுங்க, எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். யாருமே எந்த வன்முறையாலையும் எந்த குறிக்கோளையும் அடைய முடியாது. என்றைக்குமே யாரும் வன்முறையால எந்த குறிக்கோளும் அடைய முடியாது. அன்பால எதையுமே பெற்றுக்கொள்ள முடியும் என்று இவ்வளவு காலத்துல நான் அறிஞ்சு கொண்ட ஒரு பாடம். அதனால நான் உங்கள்ட்ட கொண்டு வேண்டுகோளா வச்சுக்கொள்றேன். உங்களுக்கு ஒரு கௌரவ எம்பி தொடர்பாக வீடியோ பதிவு போடுறதுக்கு அவர் சம்பந்தமா புகழ்ந்து பேசுறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்கும், அதே போல எனக்கும் அது சம்பந்தமான விடயங்கள் செய்யறதுக்கு எனக்கும் உரிமை இருக்கு. கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் என்னை மதிக்கிறாரு, எனக்கான கௌரவத்தை தராரு, என்ன சொல்றது, எனக்கான ஒரு சக மனிதனுக்குரிய அங்கீகாரத்தை தராரு. நீங்க சொல்றீங்க அப்படி இப்படி கௌரவ எம்பி அர்ச்சனா தொடர்பாக ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கிறீங்க. நான் இவ்வளவு காலம் அவரோட பழகுறேன். உண்மையாவே சொல்றேன், நானும் எந்த எதிர்பார்ப்போடும் அவரோட பழகையில், அவரும் என்னட்ட எந்த எதிர்பார்ப்போடும் பழகையில். நீங்க அடுத்தவன் காசுல சாப்பிடுறேன்னு சொல்றீங்க, எனக்கு உண்மையாவே வேதனையா கிடையாது. கௌரவ எம்பி அர்ச்சனாவால எத்தனையோ பேர் அவரை திட்டி சம்பாதிச்சு வாழ்றாங்க, நல்ல மாதிரி போட்டும் சம்பாதிச்சு வாழ்றாங்க. அந்த நன்றி கடன் உண்டு எல்லாருமே வச்சிருக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. ஒருத்தரை வச்சு நம்ம சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு அவங்கள இழிவுபடுத்துற குணம் எனக்கு கிடையாது. நான் என்றைக்குமே அதை செய்ய மாட்டேன். அதே சமயம் வேற எந்த அரசியல் கட்சிகளையுமே இழிவுபடுத்த மாட்டேன். எனக்கு அது தேவையும் கிடையாது. எனக்கு பிடிச்ச நபரை
புகழ்ந்து பேசுவேன், உயர்த்தி பேசுவேன். அதே சமயத்துல வந்து இன்னொருத்தரை இழிவுபடுத்தணும்ன்ற எந்த அவசியம் கிடையாது, இழிவுபடுத்தவே மாட்டேன். நீங்க வந்து என்ன கேவலமா நீங்க பேசுனீங்கன்னு சொன்னா தயவு செய்து சொல்றேன், நீங்க முதல் உங்களோட முகத்தை காட்டுறதுக்கே உங்களோட ஐடியில ப்ரோஃபைல உங்களோட முகம் இல்லை, முகத்தை காட்டுறதுக்கே யோசிக்கிறீங்க. ஒரு நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது மறைஞ்சிருக்கிற ஒரு என்ன சொல்றது கோலை என்ன நான் சொல்லுவேன் என்ன சொன்னா, உங்களோட முகத்தை போட்டு ஒரு வீடியோ பதிவோ இல்ல ஒரு ப்ரோஃபைலோ ஓபன் பண்ண முடியாத நீங்க எவ்வாறு இந்த சமூகத்தை திருத்த போறீங்க? சமூகத்துக்கு நல்ல கருத்தண்டா என்னன்னு தெரியுமா? சமூகத்துக்கு நாகரிகமான கருத்தெடுத்து வைப்பவன் தான் ஒரு சமூக போராளி, சமூகத்தை சீர்திருத்தத்துக்கு வந்திருக்கான். புரியுதா? நீங்க வைக்கிற கருத்து எல்லாமே தனி மனித வன்மம். ஒவ்வொரு வார்த்தை பெரியவங்களையும் முன்னோக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு ஒரு கேடுகட்ட வார்த்தைகள். இதை விட மோசமான உங்களோட கமெண்டுகள்லாம் என்னட்டு இருக்கு. அப்ப நீங்க எவ்வாறான சமூகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்றது எனக்கு திட்ட தெளிவா தெரியும். உங்களை வந்து நான் அசிங்கப்படுத்தினா என்னை அசிங்கப்படுத்தின மாதிரி ஏன்னு சொன்னா நீங்களும் நானும் ஒன்றுங்க. நீங்க தமிழன், நானும் தமிழன். நீங்க ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி வச்சிருந்துதான் எங்களோட யூடியூப் சேனலை பாக்குறீங்க. அப்படி இருக்கும் பொழுது வந்து நீங்க யூடியூப் சேனல் செய்யலாம், மற்றவன் செய்யக்கூடாது. என்ன ஒரு மென்டாலிட்டியும் கூட புரியல எனக்கு. உண்மையாவே உங்களுக்கு நீங்க சில வசனங்கள் எல்லாமே முதல் ஆரம்பத்துல எனக்கு விட்டுருந்தீங்க. உண்மையா நான் உங்களுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடாதுன்னு விளத்தி போயிட்டேன். ஏன்னா உங்களோட அறிவு அவ்வளவுதான். என்ன சொன்னா, நான் ஒரு வீடியோ பதிவு ஒரு யூடியூப் சேனல் நடத்துறேன், நான் வீடியோ பதிவு போடும் பொழுது உங்களுக்கு என்னது வன்மம்? தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்ன வன்மம்? கௌரவ எம்பி அர்ச்சனா மீது உங்களுக்கு கோபம் இருக்குன்னு சொன்னா, கௌரவ எம்பி அர்ச்சனாவுக்கு எதிராக வந்து அவர் என்ன புல விட்டாரோ அது சம்பந்தமா வீடியோ பதிவு போடுங்க. ஏன்னா உங்களுக்கு துணிச்சல் இல்லை, முகத்தை காட்ட மாட்டீங்க. கௌரவ எம்பி அர்ச்சனாவுக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் எதுவும் பிரச்சனைன்னு சொன்னா உங்களோட யூடியூப் சேனல்ல போடுங்க. உங்களோட யூடியூப் சேனல் வச்சுக்கிறீங்களானே போட்டு அவர் சம்பந்தமா விமர்சனங்களை வச்சு நீங்களும் சம்பாதிங்களேன். புரியல. இப்ப வன்மம்ன்றது என்ன பொறுத்த மாட்டேங்கி ஒரு மனிதரை பிடிக்கலன்றதுக்காக ஒரு ஊடகத்துல ஒரு பதிவு போடுறான்னு சொன்னா அந்த ஊடகத்தை கேவலப்படுத்தி அந்த ஊடகம் நடத்துறவனையும் கேவலப்படுத்தி புரியல. என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா? புரியுதா? நீங்க எவ்வளவு கதைக்கிறீங்க, நான் யாருன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம வந்து யார் எவருன்றே தெரியாம அடிச்சு விடுறது. கௌரவ எம்பி அடிச்சுனா தொடர்பா வீடியோ பதிவு போட்டா இவன் அப்படிப்பட்டவன் தான். எனக்கு என்ன கோவம்னா அடுத்தவன் காசுல சாப்பிடுறேன். ஏன்டப்பா இவ்வளவு காலம் நீங்களா எனக்கு சாப்பாடு போட்டீங்க? புரியல எனக்கு. இவ்வளவு காலம் நீங்களா எனக்கு வந்து சாப்பாடு போட்டீங்க? கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தான் வந்திருக்காங்க, அரசியலுக்கு வந்திருக்காங்க. உங்களை எல்லாருக்கும் தெரியும். அப்போ இவ்வளவு காலம் வந்து நீங்களா எனக்கு சாப்பாடு போட்டீங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் நாங்களாம் கொண்டு போயிருக்கோம். சும்மா ஏங்க கமெண்ட் பேர்ல எழுத தெரியும் என்ற முகத்தை மறைச்சு கொண்டு என்ன வேணாலும் எழுதுறேன்னு நினைக்கிறதா? ஒரு மனித நேயத்தோட நடவுங்க, ஒரு சக மனிதரை மதிச்சு நடவுங்க. நான் உண்மையா நீண்ட நாளா இந்த கமெண்ட் பதிவுகளுக்கு எல்லாமே பதில் போடுறேன். உண்மையா இது போடணும்டா நினைச்சேன். ஏன்னு சொன்னா என்ன நேசிக்கிறவங்க வந்து உங்களோட வம்பிழுக்கிறாங்க. இது பெரிய பிரச்சனையா மாத்தி விட்டுருவாங்க. புரியுதா? இப்ப அவங்க என்ன பற்றி தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன சொல்றது தேவையில்லாத கமெண்ட் எல்லாம் பதிவிடுறாங்க. அது உண்மையா தயவு செய்து சப்ஸ்கிரைபர் வேண்டுகோள். அவங்க எவ்வளவு வன்மத்தை கொட்டினாலும் நீங்க அந்த கருத்துக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. தேவையில்லா கருத்தை ஒன்றும் சொல்ல வேண்டாம். அவங்களுடைய அறிவும் மென்டாலிட்டியும் அவ்வளவுதான். என்னை பொறுத்த மாட்டேங்கி சக மனிதனை நம்ம நேசிப்போம். புரியுதா? அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், இல்லையாண்டு இல்லை. உங்களுக்கு ஒரு எம்பியை பிடிக்கும், எனக்கு ஒரு எம்பியை பிடிக்கும். அது எங்களுடைய தனிப்பட்ட ஒரு வாக்காளர் என்ற அடிப்படையில பிரிக்கப்படுது. அவ்வளவுதான். நாங்க அதை தாண்டி நாங்க எல்லாருமே தமிழர்கள், நாங்க எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும்ன்ற என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த வீடியோல நீங்க வந்து என்ன கழுவி ஊத்துவீங்க, கேவலமான என்ன சொல்றது கமெண்ட் பதிவு போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்க என்ன கிளியப்படுத்தினாலும் எனக்கு தெரியும் நான் அரண்டது. புரியுதோ? யார்கிட்டையும் 5 ரூபா காசு நான் வேண்டி சாப்பிட்றது கிடையாது. புரியுதா? எந்த வாழ்க்கையை நான் தான் கொண்டு போறேன். இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவ்வளவுதான் சொல்ல முடியும். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாரு. பாய்.